அறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே நடந்த ஒரு கோரமான சம்பவம் என்ன தெரியுமா? கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, ஒரு சிறிய குழந்தை, பச்சிலம் குழந்தையுடைய காதிலே குத்தப்பட்டிருந்த அந்த காது பூ இருக்கிறதே, அதை கலட்டினார்கள், வரவில்லை. ஒரு அயோக்கியன் என்ன செய்கிறான்? அந்த காதுப்பை பிடித்து இழுக்கிறான். குழந்தையுடைய காது கிளிபட்டு வந்து விடுகிறது. அதை கூட விட்டு வைக்கவில்லை. கண்ணியமானவர்களே, இது யார் நினைத்து பார்த்திருப்பார்கள்? இரவிலே தூங்குகின்றவர்கள் எத்துணை திட்டத்தோடு தூங்கி இருப்பார்கள். இரவிலே நித்திரைக்கு போனவர்கள் என்னென்ன ஏற்பாடோடு நித்திரைக்கு போயிருப்பார்கள். திடீரென்று நடந்து விட்டது. இதுதான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை. யார் எந்த கட்டத்திலே செல்வந்தனாகுவான் யாருக்கும் தெரியாது. யார் எந்த கட்டத்திலே பரம ஏழையாகுவான் யாருக்கும் தெரியாது. திடீரென்று வந்தது சுனாமி. தெரிந்த ஒரு நபர் தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொள்கிறார். 4 கடைக்கு சொந்தக்காரர், எத்துணை கிராமங்களுக்கு நான் இஃப்தாருடைய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஆனால் இன்று ஒரு அனாதை மடுவத்திலே அவர்கள் கொடுக்குகின்ற சாப்பாடு எதுவாக இருந்தாலும் அதை கூட பெற்றுக்கொள்ள கஷ்டமான நிலைமையிலே இந்த வருட ரமலானிலே ஆக்கப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பாருங்கள். கண்ணியமான கனவான்கள், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதைத்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உன்னை பயங்கரமான மறதியிலே ஆழ்த்துகின்ற வறுமை வரும் வரைக்குமா இன்னும் அல்லாஹ்வை வணங்காமல் நீ செய்கின்ற பாவத்தை விடாமல் தொடர்ந்து நடைபோட்டுக் கொண்டிருக்கிறாய்? ஃபக்ர் என்பது இருக்கிறது, இதை குஃப்ரோடு சேர்த்து சொல்லி இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் மின்னி அஊது மினல் குஃப்ரி வல் ஃபக்ர். குஃப்ர் ஃபக்ர் கொண்டு போய் குஃப்ரிலே சேர்த்து விடும். தக்பீர் கட்டினால் அவருடைய முழு சிந்தனையும் நாளையுடைய உணவுக்கு நான் என்ன செய்வேன், என்னுடைய குழந்தையுடைய படிப்பு செலவுக்கு என்ன செய்வேன், என் மனைவியுடைய மருந்து செலவுக்கு என்ன செய்வேன், என் வீட்டுக்கு வருகின்ற விருந்தாளிகளுடைய செலவுக்கு என்ன செய்வேன். அதே நாள் காலையிலே எழும்புகின்ற பொழுது மழை பொழிந்தால் அன்று முழு மக்களும் கூலிக்கு வேலை கொடுக்க மாட்டார்களே, இன்றைய தினத்தை நான் எப்படி கழிப்பேன். தக்பீர் கட்டினாலும் சரியான ஈமான் இல்லை என்றால் அவருக்கு ஹுஷூம் இருக்காது, ஹுதூம் இருக்காது. கண்ணியமானவர்களே, இதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறக்கடிக்கின்ற வறுமை வரும் வரைக்குமா இன்னும் நீ அமல் இபாதத்திலே ஈடுபடாமல் இருக்கிறாய் என்ற ரோஷமான வார்த்தையை கொண்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய சிந்தனையை தூண்டுகிறார். அவுகினன் முத்துகியா, அல்லது உங்களை அழிச்சாத்தியத்திலே ஆழ்த்துகின்ற பணம் வரும் வரைக்குமா இன்னும் அமல் செய்யாமல் இருக்கிறீர்கள்? எத்துணை கோடீஸ்வரர்களை பார்த்திருக்கிறோம், சில பேரை பார்த்திருக்கிறோம். ஜும்மாவுடைய கடைசி சஃபிலே இருப்பார்கள். தனிப்பட்ட முறையில் அவரை கண்டு பேசினால் முக்கியமான சில டெலிபோன் கோல்கள் வர இருக்கிறது. மஸ்ஜிதுக்குள் இருந்தால் பேச முடியாது, வந்தால் வெளியே போய் பேசிவிட்டு வருவதற்காக வேண்டி கடைசி சஃபிலே இருக்கிறேன் என்று வாய் கூசாமல் சொல்லுகின்ற எத்தனை செல்வந்தர்களை பார்த்திருக்கிறோம். பிஸி, வேலைப்படு, நேரமில்லை. அவர்கள் தக்பீர் கட்டினால் என்ன சிந்தனை இருக்கும்? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர் கட்டினால் முழு உலகத்தையும் விட என்னுடைய ரப்பு தான் எனக்கு பெருதி என்று சொல்கின்ற அந்த தொழுகைக்குள்ளே அல்லாஹ்வுடைய சிந்தனை பிறக்காவிட்டால் மௌத்துடைய கட்டத்திலே அந்த ஷைத்தானுடைய ஆதிக்கம் தலைவிரித்தாடுகின்ற கட்டத்திலே எங்கே உனக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை வரப்போகிறது என்று ஒரு கவிஞர் எங்களை பார்த்து கேட்கிறார். தொழுகைக்குள்ளே அல்லாஹ்வுடைய சிந்தனை கிடையாது என்றால் மௌத்துடைய சந்தர்ப்பத்திலே எப்படி வரப்போகிறது? கண்ணியமான கனவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உதுவெடுத்துக் கொண்டு பரிசுத்தமான ஆடை அணிந்து கொண்டு பக்குவமாக அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்குள்ளே இத்திகாஃபுடைய நிய்யத்தோடு மலக்குமார்கள் சூழ இருக்கின்ற அந்த கட்டத்திலே வந்து அல்லாஹு அக்பர் என்ற திக்ரிலே ஆரம்பித்து அஸ்ஸலாம் என்ற சாந்தியிலே முடிகின்ற அந்த தொழுகையிலே கூட அல்லாஹ்வுடைய சிந்தனை வரவில்லை என்றால் ஷைத்தான்கள் சூழ்ந்திருக்கின்ற அந்த பயங்கரமான மரணத்துடைய கட்டத்திலே எங்கே வரப்போகிறது சிந்தனை? எனவேதான் கேட்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஃபக்ரும் இந்த செல்வமும் வரும் வரைக்குமா இன்னும் அமல் செய்யாமல் இருக்கிறாய்? வந்து விட்டால் செய்யவே முடியாமல் போய்விடுமே. அடுத்து கேட்கிறார்கள், அவ் மரதின் முஃப்ஸிதின், அல்லது மிக கெட்ட நோய் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதே, அந்த நோய் வரும் வரைக்குமா நீ இன்னும் அமல் செய்யாமல் இருக்கிறாய்? உடம்புடைய ஆரோக்கியம் இருக்கிறதே கண்ணியமானவர்களே, மக்கள் பாராமுகமாக இருக்கின்ற ஆகப்பெரிய ஒரு நியமத். இந்த நியமத்துக்கும் இப்பொழுது உத்தரவாதம் கிடையாது. இரவிலே தூங்குகின்ற பொழுது கொஞ்சம் லேசாக நெஞ்சு வலித்தாலும் அவர்களுக்கு சந்தேகம் வருகிறது, எங்கே நான் காலையிலே எழும்பாமல் போய்விடுவேனோ. சிறியோரு தலைவலி வந்தாலும் மிக பெரும் கியூவிலே நின்று பெரும் பெரும் சேனலிங் சென்டர்களுக்கு போய் ஆயிரக்கணக்கான ரூபாவை கொட்டி விடுகிறோமே. காரணம், இது எந்த பயங்கரமான நோயோ தெரியவில்லை. ஒரு காலம் இருந்தது, நோய் வந்தது, வீட்டிலே இருந்தவர்கள் வைத்தியம் செய்தார்கள், கை வைத்தியம் செய்ததோடு அந்த நோய் மாயமாக மறைந்து போய்விடும். ஆனால் இன்று அப்படி அல்ல. வித்தியாசம் கிடையாது, வயது வித்தியாசம் கிடையாது,
ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது, திருமணம் முடித்தவர் முடிக்காதவர் வித்தியாசம் கிடையாது, கிடைக்கின்ற குழந்தை கூட வித்தியாசம் இல்லாமல் படுபயங்கரமான நோய்களால் பீடிக்கப்பட்டு மாற்றி வதைக்கப்படுகிறார்களே. கண்ணியமான கணவான்களே, இந்த நோய் வந்து விட்டால் இதற்கு பிறகு நீ அமல் செய்ய உத்தேசமா? தெம்பாக நடந்து வருகின்ற 2 கால்களை தந்திருக்கிறானே, அழகான அமைப்பிலே நடந்து வருகின்ற தெம்பை தந்திருக்கிறானே, உடல் ஆற்றலை தந்திருக்கிறானே, ஆரோக்கியத்தை தந்திருக்கிறானே, கொஞ்சம் காலத்தை நேரத்தை ஒதுக்கி மஸ்ஜிதுக்கு வந்து அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொல்லாமல் இன்னும் எதுவரைக்கும் நீ பிற்போடுகிறாய்? தல நோன்பு, முதலாவது நோன்பு. கண்ணியமான கணவான்களே, இந்த நோன்பிலே கண்ணுக்கு முன்னால் சரித்திரங்களை, நடந்த சரித்திரங்களை சொன்னால் அது உள்ளத்தை ஆழமாக தாக்கும் என்பதற்காக வேண்டி சொல்லி காட்டுகிறேன். திடீரென்று ஒரு விபத்து நடந்தது. 2 கால்களுக்கும் கீழால் எப்படி துண்டிப்பது என்று 3 டாக்டர்மார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். தல நோன்பு. இஃப்தாருக்கு எடுத்த பொருட்கள் எல்லாம் வாகனத்திற்குள்ளே இருக்கிறது. அதிகமான சீனி வியாதியினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அவர் செய்த தப்பு தவறு என்று சொல்லவில்லை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்தி இருக்கின்ற அந்த முசீபத்துகள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய விதி கலாக்கதிரின்படி நடக்கிறது. நடப்பதற்கு முன்னால் இருக்கின்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அழகான அமளிபாதத்துகளிலே நாம் அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையை கழிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அல் குர்ஆனுடைய வசனம் எங்களை நோக்கி கேட்கிறான். அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை இன்னும் வரவில்லையா? நான் கொஞ்சம் திருந்த வேண்டுமே, என்னுடைய பாவத்தை விட்டு ஒதுங்க வேண்டுமே, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டுமே என்ற சிந்தனை இன்னும் பிறக்கவில்லையா? இவ்வளவு அத்தாட்சிகளை கண் முன்னால் பார்த்துவிட்டும், இவ்வளவு திடீர் மரணங்களை கண் முன்னால் பார்த்துவிட்டும், இவ்வளவு மோசமான முடிவுகளை கண் முன்னால் பார்த்துவிட்டும் இன்னும் அவர்கள் சிந்தனை செய்கின்ற காலம், அல்லாஹ்வை அஞ்சுகின்ற காலம் இன்னும் வரவில்லையா என்று என்றோ கேட்டுவிட்டார். ஆனால் இன்னும் வரவில்லை. கண்ணியமான கணவான்களை, சகோதரர்களை, பெரியவர்களை, நேற்றிரவு ஒரு ஜனாசா விமான நிலையத்திலே கொண்டு வந்து விட்டுவிட்டு போகின்ற வழியிலே விபத்து நடக்கிறது. 10 நிமிடங்களுக்கு முன்னால் மனைவியோடு பேசுகிறார், இன்னும் 10 நிமிடத்திற்கு முன்னால் மனைவியோடு பேசுகிறார். நான் இந்த இடத்தினால் வந்து கொண்டிருக்கிறேன், ஊரையும் சொல்லுகிறேன், இது சுத்தமான உண்மை, நேற்று பகல் நடந்தது, வரக்காப்படை ஊரை தாண்டி வந்து கொண்டிருக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் வந்து சேர்ந்து விடுவேன். வைத்து 10 நிமிஷமாகவில்லை, விபத்து நடக்கிறது. அதே இடத்திலே பேசியவர் அவருடைய உயிர் பிரிந்து விடுகிறது. 32 வயது வாலிபர். பின்னால் அமர்ந்திருக்கிறார் அவர்களுடைய தாயார், இடுப்பு உடைந்து விட்டது. பக்கத்திலே அமர்ந்திருக்கிறார் அவருடைய சகோதரி, 2 கால்கள் அப்படி உடைந்து விட்டது. வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இறந்தவருடைய 4 வயது மகன், அவருடைய தலையிலே அடிபட்டு அவர்களும் வைத்தியசாலையில். மகன் இறந்து விட்டார். ஜனாதா அங்கே கட்டிலே முடமாக படுத்துக் கொண்டிருக்கின்ற தாய்க்கும் சகோதரிக்கும் காட்டிவிட்டு அந்த ஜனாதாவிலே பங்கெடுக்க கூட முடியாத ஒரு நிலைமையிலேயே அவர்கள் வைத்தியசாலைகளில் இருக்கிறார்கள். ஜனாதா வீட்டுக்கு கொண்டு வரப்படுகிறது. வீட்டுக்கு வந்து பார்த்தால் மனைவி 2 மாத குழந்தையோடு வீட்டுக்குள்ளே இருக்கிறார். பத்துவா கேட்கிறார்கள், இத்தா இருக்க வேண்டும், 4 வயது குழந்தையை பார்க்க வேண்டும். மாமியும் ஹாஸ்பிட்டலில், மருமகனும் அந்த சகோதரி மதினியும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார்கள். பார்க்க போக வேண்டியது இந்த தாய், இருக்கிறது 2 மாத குழந்தை, இருக்க வேண்டிய கட்டம் இத்தா. 4 வயது குழந்தை யார் பார்ப்பது? கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதற்கு முந்தின இரவு நினைத்து பார்த்திருப்பார்களா, என்னுடைய குடும்பம் இப்படி சிதறி சின்னாபின்னமாகும், என்னுடைய மனைவி விதவையாக்கப்படுவாள், என்னுடைய 2 வயது 2 குழந்தைகளும் அனாதையாக்கப்படுவார்கள், என்னுடைய தாய் இடுப்பு உடைந்து செய்வதற்கு வழி இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாமல் கவியற்றவராக மாறிவிடுவாள். 10 நிமிடம் வரைக்கும் அவருக்கு நினைத்து பார்க்கவில்லை. திடீர் மௌத்து வருகிறது, திடீர் விபத்து ஏற்படுகிறது, ஆனால் அது எனக்கு வராது என்பதில் நாம் அனைவர்களும் உறுதியாக இருக்கிறோம். இல்லை கண்ணியமானவர்களே, நினைத்து பார்க்க முடியாமல் ஏற்படுகின்றதுதான் விபத்து. அது அல்லாஹ்வுடைய கலாக்கதிர். அதனால்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த நோய் வரும் வரைக்குமா இன்னும் அமல் செய்யாமல் இருக்கிறாய்? அல்லாஹ் தந்த நியமத்தை இன்னும் நீ பாதித்து அழகான முறையில் அமலில் ஈடுபடக்கூடாதா? எனவே கண்ணியமானவர்களே, நீண்ட நேரம் பேசுவது அர்த்தமல்ல, நேரம் முடிந்து விட்டது. ரமலானுடைய மாசம் விசேஷமான மாதம், ரஹ்மத்துடைய கட்டம் முடிந்து போகிறது. பாவம் செய்து 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 பாவத்திலே ஊறி போயிருக்கிறோம். மக்ஃபிரத்துடைய 10 ஆரம்பிக்கிறது, கலிந்த 10 விட மிக வேகமாக போகும் என்பதில்
எந்த சந்தேகமும் கிடையாது. இருக்கின்ற சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி உள்ளால் உள்ளபடி உறுதியாக தௌபா செய்யுங்கள். முடியுமான அளவு அல்லாஹ்வை ரசூலை திருப்திப்படுத்துங்கள். உலகத்திலே கொஞ்ச நேரத்திலே கொஞ்ச காலத்திற்கு நஷ்டமும் கஷ்டமும் வருவது போன்று தெரிந்தாலும் வாழ்க்கையுடைய சரியான யதார்த்தமான இன்பம் அதிலே தான் இருக்கிறது. எனவே கண்ணியமான கனவான்களே, மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி இந்த தந்திருக்கக்கூடிய இந்த அரிய பெரிய ரமதானுடைய மாதத்தை பக்குவமாக பயன்படுத்தி அந்த ரமதானில் அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற அமைப்பிலே அந்த ரமதானை கழித்து உள்ளால் உள்ளபடி தௌபா செய்து மௌத்துக்கு முன்னால் நம் அனைவர்களையும் புனிதர்களாக எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயா.